வணக்கம் நண்பர்களே. நம்ம யாஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள டாக்ஸிக் திரைப்படத்தினுடைய சென்சார் கட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் ரேட்டட் படமாக வந்திருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டியூரேஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 14 நிமிஷம் 12 செகண்டு. ஸோ இந்த ஹோல் டியூரேஷனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக போகுது. எங்கேயுமே கட் பண்ணல, எங்கேயுமே வந்துட்டு பிளர் கூட பண்ணல. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த ஃபுட்டேஜை நமக்கு காட்ட போகிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய UK சென்சார் சர்டிஃபிகேட்டுமே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் தான் உங்கள் முருகன். Thank you, Your Honor. Thank you. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் டப்புடு வெர்ஷன் சென்சார் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா 2 கெட்ட வார்த்தை தான் மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல இந்த ஒரு கெட்ட வார்த்தையும் இன்னொரு இடத்துல இந்த ஒரு கெட்ட வார்த்தையும் ரெண்டுமே சிமிலர் தான். ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் டாக்ஸிக் திரைப்படத்தில் பண்ண டோட்டல் கட்டே அவ்வளோதான். அந்த 2 டைலாக்ஸை மியூட் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அது கூட அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படமே ரேட்டட் தான். அப்படி இருக்கிறப்போ கெட்ட வார்த்தையெல்லாம் வந்துட்டு தாராளமாகவே அலோவ் பண்ணலாம். ஏன் இப்போ DC திரைப்படத்தில் கூட லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் அந்த திரைப்படத்தில் வந்துச்சு. அதுவும் இப்போ இவங்க மியூட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த திரைப்படத்தில் வந்துச்சு, ஓப்பனாகவே வந்துச்சு. ஏன்னா அது ரேட்டட் படம் அப்படிங்கிறப்ப அதை அலோவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் அலோவ் பண்ணிட்டு போகலாம். இது கட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்க, ஏன்னு சொல்லிட்டு தெரில. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3வது கட்டை பார்த்தாவே தெரியுது. இந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், அப்புறம் வந்துட்டு இந்த ட்ரக் யூசேஜ்லாம் அது ரிலேட்டடான நிறையா கண்டென்ட் படத்தில் இருக்குது போல். அது ரிலேட்டடாகவும் அந்த கார்டெல்லாம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ரெகுலராக எல்லா படத்துலையும் பண்ணுறது தான். மொத்தமாகவே வந்துட்டு இந்த 3 கட்டு மட்டும்தாங்க இருக்குது டாக்ஸிக் திரைப்படத்தில் முழுக்கவே. ஆனால் இதில் எவ்வளோ பெரிய அரசியல் நடந்துருக்கு பாருங்க. இது ஒரு ரேட்டட் படம், இதில் எவ்வளோ வயலன்ஸ் இருக்குது, இதில் வந்துட்டு ஏகப்பட்ட 18+ சீக்வன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே அப்படியே அலோவ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். பட் ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரேட்டட் படம் தான். ஆனால் அதில் எவ்வளோ கட்ஸ் இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக புரியுது. அடுத்தது இந்த திரைப்படத்தினுடைய UK சென்சார் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம ஊரெல்லாம் வந்துட்டு U-A அண்ட் A அப்படின்னு சொல்லிட்டு 3 சர்டிஃபிகேட் இருக்குது. அதில் U அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு பிறந்த குழந்தையிலிருந்து வயசாகிறவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் அது. இதுவே U-A அப்படின்னா ஸோ 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்கள்லாம் தன்னுடைய பேரண்ட்ஸோடைய கைடன்ஸோட, அதாவது பெற்றோர்களுடைய அனுமதியோடையும் அவங்க கூட உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான திரைப்படம் தான் U-A சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் A சர்டிஃபிகேட்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கக்கூடாது, மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்கணுங்கிற மாதிரி மொத்தம் 3 கேட்டகரி தான் நம்ம ஊரில் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு UKல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரி வச்சுருக்கானுங்க. அதை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ மேலே பாருங்கள், U, PG, 12A, 12, 15, 18ன்னு சொல்லிட்டு மொத்தம் 6 கேட்டகரி வச்சுருக்கானுங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு U அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். அடுத்தது PG அப்படின்னா பேரண்டல் கைடன்ஸ், அதாவது எல்லா குழந்தைங்களுமே பார்க்கலாம், ஆனால் அவங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதியினாலும் பெற்றோர்கள் கூடவும் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 12A அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 12A அப்படின்னா 12 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் பார்க்கணும், அதுவும் பெற்றோர்களுடைய அனுமதியோட தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 12 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய யாருமே அதை பார்க்கக்கூடாது. அது என்ன 12 வயசில் ரெண்டுத்தையும் பிரிக்கிறானுங்க. அதுவும் 12 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுமே பேரண்டல் கைடன்ஸ் உடைய தான் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்துட்டு 12ன்னு போட்டிருக்காங்க. இது 12 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பார்க்கலாம், பேரண்ட்ஸ் உடைய அனுமதியெல்லாம் தேவையில்லை, அவங்க நினைச்சா பார்க்கலாம். அடுத்த கேட்டகரி பாருங்க 15. ஸோ 15 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க தான் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 15ங்கிறது ஒரு அளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான ஏஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தனுக்கு 15 வயசு ஆகுது அப்படின்னா அவன் 10th ஸ்டாண்டர்ட் படிப்பான். 10th ஸ்டாண்டர்ட்லாம் ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பான். ஸோ அந்த வயசுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திரைப்படங்களை பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு 18 வயசு, ஸோ அதுதான் ரேட்டட்னு நினைக்கிறேன். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த சர்டிஃபிகேட் தான் டாக்ஸிக் திரைப்படத்துக்குமே கொடுத்துருக்காங்க. UKல வந்துட்டு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்கணுங்கிற மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. பாருங்கள், அவங்க ஊரில் எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம ஊரில் 3 கேட்டகரி தான். அவங்க ஊரில் வந்துட்டு இத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருக்கானுங்க. ஆனால் அந்த 12 வயசுலலாம் 2-3 பிரிச்சிருக்கானுங்க. அதைத்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியல. சரி, இப்போ இந்த டாக்ஸிக் திரைப்படத்திற்கு எது எவ்வளோ மீட்டர் இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையுமே நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 5 பாயிண்ட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ பயங்கர வயலன்ஸாக இருக்குது இந்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி 5க்கு 5 பாயிண்ட் பயங்கர வயலன்ஸாக இருக்குது இந்த திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு த்ரெட் அண்ட் ஹாரர், அதாவது வந்துட்டு பீப்புளை டார்ச்சர் பண்ணுறது, ஒருத்தனை கன் பாயிண்ட்லாம் நிற்க வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணுறது, அப்புறம் குழந்தைகளை எல்லாம் வந்துட்டு த்ரெட்டனிங் பண்ணுறது, இந்த மாதிரியான காட்சிகளுக்கெல்லாம் 5க்கு 4 பாயிண்ட் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது லாங்குவேஜ், ஸோ இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது, இங்கிலீஷ்லேயே பயங்கர கெட்ட வார்த்தைகள் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 5க்கு 4 பாயிண்ட். ஸோ கெட்ட வார்த்தைகளுமே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்தது செக்ஸுவல் சீன்ஸு, செக்ஸ் அண்ட் நியூடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 5 பாயிண்ட் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த டீசரை பார்க்குறப்பே தெரிஞ்சுது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18+ சீக்வன்ஸ் இருக்க போகுது, செக்ஸுவல் சீன்ஸ்லாம் இருக்க போகுதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி 5க்கு 5 பாயிண்ட் யூகேவே கொடுத்து வச்சிருக்கான். அப்படின்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது ட்ரக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீசரில் பார்க்குறப்பே தெரிஞ்சுது நிறைய இடங்கள்ல நம்ம யாஷ் அவர்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும், அப்புறம் அந்த டிக்கெட் கேரக்டர் வந்துட்டு புகையெல்லாம் விடுற மாதிரி நிறைய காட்சிகள் இருந்துச்சு. ஸோ அதனால் ட்ரக்ஸுக்கு வந்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் செக்ஸுவல் வயலன்ஸ் அண்டு செக்ஸுவல் த்ரெட், அதாவது செக்ஸுவலி ஹராஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகளும் செக்ஸுவலி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இருந்திருக்கு போல். அதனால் 5க்கு 4 கொடுத்துருக்கான். 4 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்கான். அடுத்தது சூசைட் அண்ட் செல்ஃப் ஹார்ம், சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரியான காட்சிகளெல்லாம் இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு அப்புறம்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே வந்துட்டு 5க்கு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கானுங்க. என்னடா எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக சம்பவம் பண்ணி வச்சுருக்கானுங்க போலயே. அடுத்தது இன்ஜூரி டீட்டெயில், அதாவது வந்துட்டு கை தனியாக போகிறது, கால் தனியாக போகிறது, இந்த குடலெல்லாம் வெளியே எடுத்து காட்டுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்குமே 5க்கு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஆல்ரெடி வயலன்ஸுக்குமே அவங்க 5க்கு 5 தான் கொடுத்துருந்தாங்க, வெட்டுறது குத்துறதுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த இன்ஜூரியான உடல் பாகங்களை காட்டுறதுக்குமே வந்துட்டு 5க்கு 5 பாயிண்ட் கொடுத்துட்டானுங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பயங்கர வயலண்ட்டாக பயங்கரமான ஒரு படமாக தான் இது வரப்போகுது. செக்ஸுவல் சீன்ஸுமே அதிகமாக இருக்குது, வயலன்ஸுமே அதிகமாக இருக்குது. ரெண்டுத்தையும் வச்சு தான் மார்க்கெட்டே பண்ண போகிறானுங்கன்னு சொல்லிட்டு கிளியராக புரியுது. ஸோ ஆக மொத்தத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. ஆனால் இந்த படத்தில் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா, அது வந்துட்டு பீப்புள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரே. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் ஓடிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மார்க்கெட்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் டப்பிங்லாம் வந்துட்டு தாறுமாறாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ கூட இங்கிலீஷ் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹாலிவுட் படம் பார்க்குறப்ப எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பிங்கிறத பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்பே தெரியுது எந்த மாதிரியான ஒரு திரைப்படமாக இது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கர டாக்ஸிக்கான படமாக தான் இருக்க போகுது. இந்த படம் மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா போதுங்க, வேர்ல்டு வைட் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கும். இந்தியன் சினிமாக்கான ஒரு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணும் இந்த டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, இதெல்லாம் தான் டாக்ஸிக் படத்தினுடைய சென்சார் கட்ஸு. ஸோ உங்களுக்கு இந்த டாக்ஸிக் படத்தின் மேலே எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.